புதன் ராகு சேர்க்கை என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும்? புதனோடு ராகு இணையலாமா? புதன் என்று சொல்லக்கூடிய அவர் எதை குறிப்பார்? புதன் கல்விக்காரகன், சிந்தனைகளுக்கு அதிபதி, புத்திக்கு அதிபதி புதன். அக்கவுண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், மீடியா, திரைப்படத்துறை, அதாவது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இதெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா புதன். ராகு என்கின்ற இந்த கொடிய பாவ கிரகம் இந்த புதனோடு இணையும் போது புதனுடைய அனைத்து காரகத்துவமும் அபகரிக்கப்படும். இதில் டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும், புதனோடு ராகு இணையலாமா? எடுத்த உடனே புதன் சொன்னாலே புத்தி, கல்வி, சிந்தனை. ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் புதன் பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா புத்தியாலாவது அவர் படிச்சுக்கணும். எல்லா கிரகமும் நல்லா இருந்து புதன் நல்லா இல்லாமல் இருந்தாலும் கூட அங்கே ஒரு குறைபாடு உண்டு. ஏன்னா சிந்தனை அங்கே செயல்பாடற்ற நிலைக்கு போயிடும். அப்போ புதன் என்கின்ற புத்திக்காரகன் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டும். புதனோடு ராகு கூடிவிட்டார் என்ற அமைப்பில் கூட நீங்கள் எடுக்க முடியாது. புதனோடு ராகு கூடி டிகிரி அடிப்படையில் நெருங்கி இணைந்திருக்கின்றாரா என்று பார்க்க வேண்டும். அப்படின்னா எத்தனை டிகிரி சார்? மினிமம் அவர் 7 டிகிரி 8 டிகிரி விலகி இருக்காரா? பிரச்சனை இல்லை. ஒரே டிகிரி 2 டிகிரியில் அவர் கூடி இருக்கும் போதா புதன் ராகு இணைவு என்பது சிறப்பு இல்லை. அதுலேயும் நிவர்த்தி உண்டு. என்ன நிவர்த்தி? புதன் ராகு இணைந்திருக்கின்றார்கள். ஒரு சந்திர அதியோகம், ஒரு சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கு. புதன் ராகு இணைந்து அதை குரு பார்க்கின்றார். புதன் ராகு இணைந்து அது புதன் பரிவர்த்தனை அடைந்து விட்டார். பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் அந்த தோஷம் விலகும். குருனுடைய பார்வை, சுபகரத்துடைய பார்வையை சேர்க்கையோ, சந்திர அதியோகம், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, இது போன்ற அமைப்பில் புதன் ராகு சேர்க்கை இருந்தாலும் கூட அதற்கு நிவர்த்தி உண்டு என்ற அமைப்பை நம்ம சொல்லலாங்க. அப்போ புதனோடு இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் 9ஆம் தேதி தான் முழுமையாக புதன் நீச்சம் ப்ளஸ் ராகு செவ்வாயோட கூடி கடுமையான பாவத்துவத்தில் இருக்கார் புதன். தற்போது இந்த புதன் முழுமையாக இப்போ மாற போகிறார். முழுமையாக மாறி மேஷமனை நோக்கி போகிறார். இந்த அமைப்பு புதன் ராகு இணைவு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ரீதியான விஷயங்களில் தடை தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா புதனோடு அதிலும் டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும், புதன் ராகு நெருங்கி இணைஞ்சிருக்காங்களா? அதுலேயும் புதன் ராகு இணைந்து சந்திர அதியோகத்தில் இந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த விஷயம் கிடையாது. பௌர்ணமியில இந்த குழந்தைய பௌர்ணமியில பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த புதன் ராகு சேர்க்கையே அப்படியே அந்த பாவத்துவத்தை அவர் சுபத்துவமாக மாற்றிடும். இப்போ புதன் ராகு இணைந்திருந்தாலும் கூட இங்கே பாதிப்பு கிடையாது என்று நம்ம சொல்லலாங்க. அப்போ அது எந்தெந்த இடத்துல இருக்கு? நீச்சம் பிளஸ் ராகுவோட கூடுவது கடுமையான பாவத்துவம். ஆட்சியாக இதே கன்னி வீட்டில் உச்சம் பிளஸ் ராகுவோடு இணைந்திருக்கிறார். ஓரளவுக்கு இங்கே புதன் பாதிக்கப்படாமல் இருப்பார். ஏன்னா தன்னுடைய சுய வலிமையோடு அவர் இருக்கின்றார். மிதுனமணியில் இருக்கார் புதன், ஆட்சி பிளஸ் ராகுவோட கூடி இருக்கின்றார், பிரச்சனை இல்லை. சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கார், நட்பு பிளஸ் ராகுவோட கூடி இருக்கின்றார், பிரச்சனை இல்லை. துலாம் வீட்டில் இருக்கார், பிரச்சனை இல்லை. இது போன்ற வீடுகளில், சுபகரத்துடைய வீடுகளில் இதே புதன் ராகு தனுசு வீட்டில் இருக்கார், பரவாயில்ல. குருவோட வீட்டில் இருக்கார், ராகு இணைஞ்சிருக்காங்க. டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி இணையும் போது அவருடைய காரகத்துவம் மாமன் காரகன். மாமன் வழிகளில் உள்ள உறவு நிலைகளில் சிறப்பில்லாத நிலைப்பாடு ஏற்படும். புதன் மாமனுக்கு காரகன் வைப்பவர் புதன். தன்னுடைய சிந்தனை, செயல்பாடு, எண்ணங்கள், இது போன்ற விஷயங்களில் ஏதேனும் ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு புதன் ராகு இணைவு என்பது. புதன் ராகு இணைந்திருந்தாலும் கூட அதற்கு நிவர்த்தி என்பது சுபத்துவம். பலன்கள் எங்கே இருக்கின்றன? சுபத்துவம் பாவத்துவத்தில் தான் பலன் இருக்கின்றன. அந்த கிரகம் சுபத்துவ அமைப்பில் இருக்கின்றதா, சுபகரத்துடைய பார்வையில் இருக்கின்ற அனைத்துமே மாறும். புதனோடு ராகு இணைந்திருந்தாலும் கூட ஒரு குருவின் பார்வை அவரை பெரிய ரிசர்ச்சில் ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய ஆக்கிடுவார். ஏன்னா புதனோடு ராகு இணைந்து சுபகரத்துடைய பார்வையில் இருக்கும்போது, புதனோடு ராகு இணைந்து சுபகரம் பார்க்காம இருக்கும்போது அதே ஆராய்ச்சியை என்ன செஞ்சிடும்? சரியில்லாத நிலைப்பாட்டு கொண்டு போயிடும். அதீத சிந்தனையை கொடுத்து அந்த சிந்தனையை அவருடைய செயல்பாட்டுக்கு தடையாக அமைந்துவிடும். அதீத சிந்தனையாக போயிடும். புதன் ராகு இணைவு என்பது புத்தி ரொம்ப கடுமையான, இப்போ எக்ஸ்ட்ராடரியாக திங்க் பண்ணும்போது சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு போகிறாங்கல்ல, அது போன்ற அமைப்பெல்லாம் இந்த புதன் ராகு இணைவு தான். ஆனால் அதற்கு நிவர்த்தி உண்டு. அதற்கு நிவர்த்தி என்பது சுபத்துவம் நிவர்த்தி ஆகும்.